Hi friends, welcome to Chennai food. Diwali பண்டிகை நெருங்கிட்டு இருக்குதுங்க. Diwali ஸ்பெஷல் ரெசிபீஸ் நாம நிறைய செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகு காராசேவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மிளகு காராசேவ் செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். அதை இந்த பவுல்ல சேர்த்து விட்டுறலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். அதையும் இதல சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே பவுல்ல நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள். நம்ம மிளகு காராசேவ் செய்யறதுனால நான் மிளகு தூள் சேர்க்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நல்லா கொஞ்சம் கரகரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். அதை இதல சேர்த்து விட்டுறலாம். கடலை மாவு வச்சு நம்ம காராசேவ் செய்யறதுனால கொஞ்சமா பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். 1/4 ஸ்பூன் ஓமம். இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் பிரச்சனை எல்லாம் வராது இந்த பொருளை சேர்த்தா, அதுக்காக தான் நான் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பொருட்களும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காராசேவ் பொரிக்கிறதுக்காக அடுப்பில் நான் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சின்ன குழிக்கரண்டியில் 1/2 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்து விட்டுடலாம். உங்களுக்கு சூடான எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த உடனே கை வைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம முறுக்குக்கெலாம் மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. காராசேவ் பிழியறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி செலவாச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப லூஸாக மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும், ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் கையில் மாவு ஓட்டலை. இதுதான் சரியான பதம். இதை முறுக்கு குழலில் சேர்த்து விட்டுடலாம். நான் முறுக்கு குழல், இந்த முறுக்கு குழல் தாங்க எடுத்திருக்கேன். இந்த ஹோல்ஸ் இருக்கிற அச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முறுக்கு குழலில் நீங்கள் மாவு போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் புழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே உள்ளே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். காராசேவ் மாவை நான் முறுக்கு குழலில் போட்டு விட்டுட்டேங்க. பொரிக்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம். எண்ணெய் நல்லா இப்போ சூடாக இருக்குது. காராசேவை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி சுற்றி பிழியலாம், இல்லைனா இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி கூட பிழியலாம். ஏன்னா நம்ம அப்புறமா உடச்சி தான் விட போகிறோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம். காராசேவு ஒரு பக்கம் வெந்ததும் நான் திருப்பி விட்டுட்டேங்க. பாருங்கள் 2 பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ எண்ணெயில் இருக்கிற சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து பொரிஞ்சதுக்கான அடையாளம். இப்போ நம்ம இந்த காராசேவை எடுத்துடலாம். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு மிச்சம் இருக்கிற எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் உறிஞ்சிக்கும். அதுக்காக நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் மாற்றி விட்டுறேன். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான காராசேவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருக்குது, என்னால் உடச்சி காட்ட முடியல. நல்லா முறுமுறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக இந்த காராசேவை நீங்கள் ரெடி பண்ணலாம். சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, அருமையான மிளகு காராசேவு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த காராசேவை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி மிளகு காராசேவு செஞ்சு அசத்துங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டான மிளகு காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க. அந்த கிவ்அவேல எப்படி கலந்துக்கிறது அதுக்கான டீட்டெயில்ஸை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லோரும் கிவ்அவேல கலந்துக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.